வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் அதிபதி தான், 9வது இடத்துல தான் இருக்கார். அப்போ தாயாருனால் நல்ல பாக்கியங்கள் ஏற்படணுன்னு இருக்கும், தாயாருனால் நன்மைகள் ஏற்படணுன்னு இருக்கும். அதே மாதிரி சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும், பராமரிப்பு செலவுகள் விலகும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட சிலருக்கு கிடைக்குங்க. சிலருக்கு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கலாம், சிலருக்கு வீடு கட்டுறதுக்குடைய அந்த சொத்துக்கள் வாங்குறோம்ல அந்த மாதிரி வாங்கலாம். ஆக ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்குடைய யோகம் இருக்குது. சிலருக்கு நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அடமானம் போன நகை நட்டுக்களை மீட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். குழந்தைகள்னால யோகம், பெற்ற பிள்ளைகள்னால ஆதாயம், அதெல்லாம் கொடுக்கும். கோவில் சம்பந்தப்பட்ட வகையில் நன்மைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தால் அதில் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வைக்கிறதா இருந்தால் தாராளமாக வைக்கலாம். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கதாங்க செய்யுது. அதே போல் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். கர்ம யோகம் அப்படிங்கிறது இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தர் வயசானவங்கள்லாம் இருந்தால் உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம்தான். ஏன்னா கர்மகிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது வரைக்கும் அதுவே டிரான்ஸ்ஃபர் வந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீண்ட காலமாக டிரான்ஸ்ஃபருக்கான முயற்சி பண்ணுவீங்க, அது நடக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ முயற்சி பண்ணுங்கள், அந்த முயற்சிக்கு பலன்கள் கிடைக்கும். தொழில் எதுவும் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு வரும். தொழில் தொடங்கணுன்னாலும் தாராளமாக தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்கினா அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்கும். அதனால் குருனால் நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி குரு தான் பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம். பாக்கியாதிபதி அப்படிங்கிறது குரு, அதே நேரத்தில் பாதகாதிபதியும் அவர் தான் உங்களுக்கு. அதாவது நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார் குரு பகவானை பொறுத்தளவு. ஆனால் இப்போ இருக்கிற பொசிஷனை பொறுத்தளவு நல்லது தான் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதே போல் செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமாதிபதி தான். அஷ்டமாதிபதி 10வது இடத்துல இருந்தால் அதுவும் நம்ம வேலையில் தொந்தரவு தான் செய்யும். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கரெக்டாக எங்கே வேலை பார்க்குறோமோ வேலை பார்க்க விடாது. ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அங்கேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும். ஒரு சிலருக்கு தொழிலில் கொஞ்சம் தடங்கள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தொழில் செஞ்சால் சிறப்பாக தான் இருக்கும். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 6வது இடம் எப்பயுமே வலிமை பெறக்கூடாது. அப்படி 6வது இடத்துல சனி பகவான் வலிமை பெற்று இருந்தாலே வாகனத்தினால பிரச்சனைகள் வரும். அப்போ ஏதோ ஒரு வாகனம் ரிப்பேர் ஆகிறது, பழுதாகிறது, வாகன விபத்துக்கள் ஏற்படுறது, அதனால் வாகனத்தினால சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதே மாதிரி இப்போ வாகனத்தை வச்சு தொழில் செய்கிறோம்னா அதில் ஆதாயம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வாகனத்தினால தொந்தரவுன்னு தானே இருக்குது. அதனால் வாகன தொழிலில் மிகப்பெரிய நன்மைகளை இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு முழங்கால் வலி வரும், ஒரு சிலருக்கு முதுகு வலி வந்துடும், அல்லது ஏதாவது இந்த சுளுக்கு பிடிப்பு மாதிரி வரதுக்குடைய சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்டது, மஞ்சக்காமாலை சம்மந்தப்பட்டது, கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் கூட வரதுக்குடைய சந்தர்ப்பம் சிலருக்கு இருக்கதாங்க செய்யுது. 5ஆம் அதிபதி 6வது ராசியில் இருக்கிறபோது ஒரு சிலர் பெற்ற பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். பிள்ளைகள் நம்மளை விட்டுட்டு வேறு ஊருக்கு எங்கேயாவது வேலைக்கோ படிக்கிறதுக்கோ போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய இருந்தால் உங்களுடைய குழந்தைகளில் யாருக்காவது ஒருத்தருக்கு, அதாவது பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு மட்டும் ஏதாவது இந்த நோய் கடன் பகை அப்படிங்கிறது கொஞ்சம் உருவாகும். அதே மாதிரி 6வது இடத்துல சனி இருக்குது. அது ஒரு சிலருக்கு நோயை உருவாக்குது, சிலருக்கு கடனை உருவாக்குது, சிலருக்கு பகையை உருவாக்க தான் செய்யும். ராசியில் கேது இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை செய்ய விடாமல் தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அந்த தடங்கள்ங்கிறது ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி வந்துச்சுன்னா தடங்கள் இருக்காது. 7வது இடத்துல நிறையா கிரகங்கள் இருக்கிறது சில வகையில் நன்மைகளை செய்யும், சில வகைகளில் வந்து அது தீமை தான் செய்யும். 7வது இடத்துல வந்து குறிப்பாக வந்து ராகு இருக்கக்கூடாது. ராகு இருந்தால் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடை உருவாக்குது, சண்டை சச்சரவை உருவாக்குது, கணவன் மனைவியை பிரித்து விடுற மாதிரியான ஏதாவது வேலை பார்க்குது. அப்போ கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே பாருங்களேன், எல்லா கன்னிராசிக்காரவங்களுக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை வரலன்னா கூட சில கன்னிராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு பிரச்சனை இருக்கும், சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும், கோவிச்சுக்கிட்டு கூட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட வரும். அதனால் இது ராகுனால தான் நடக்குது. அதனால் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சிலருக்கு வந்து தகாத உறவுகள் கூட ஏற்பட்டுரும். அந்த தகாத உறவுனால் குடும்பத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படலாம். அப்படி ஏற்படுறதுனால கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்துடும். நாம் ஏதாவது தவறுகள் பண்ணோம்னா அந்த தவறுகளை காட்டி கொடுத்துரும். தவறான தொடர்புகள் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கும் தெரிஞ்சிடும், ஊருக்கும் தெரிஞ்சிடும், உலகத்துக்கும் தெரிஞ்சிடும். அதுவே நம்மளுடைய குடும்பத்தில் போராட்டத்தையும் சண்டையையும் உருவாக்கி விட்டுரும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. ராக பொறுத்தளவுக்கு 7வது இடத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு திருமணத்தை வந்து கரெக்டாக பண்ண விடாது. திருமணத்தை பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். திருமணத்தை பண்ண விடும். எந்த வகையில் விடும் அப்படின்னா, இந்த முறையற்ற திருமணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, முறைப்படி திருமணம் நடக்காமல் முறையற்ற முறையில் திருமணம் நடக்கிறத அந்த வேலையை ராகு செய்யும். அதாவது ஒரு சிலர் லவ் பண்ணால் கூட்டிகிட்டு ஓடுறது, யாருக்காவது தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் கோயிலில் வச்சு தாலி கட்டுறது, அல்லது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுறது, அல்லது வீட்டை விட்டு ஓடி போகிற மாதிரியான ஏதாவது ஒரு வேலைகளை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யும். கன்னிராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கல்யாணம் முடியாதவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த பிரச்சனை எப்போ தீரும்? 2025 ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சியோடு தீர்ந்துடும். அதுக்கப்புறம் திருமணத்தில் தடை இருக்காது, தாமதம் இருக்காது, இந்த தகாத முறையில் திருமணம் நடக்காது. அதுக்கப்புறம் ஒரிஜினலாக திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து உருவாயிடும். அதனால் ஏப்ரலுக்கு மேலே திருமணம் பண்ணாத ஆண் பெண்கள் கன்னிராசிக்காரவங்க திருமணத்துக்கான பருவத்தில் இருந்தால் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக திருமண பாக்கியம் வந்து உங்களுக்கு கை கூடும், சிறப்பாக நடக்கும். திருமண வாழ்க்கைங்கிறது எதிர்காலத்தில் நன்மையை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தகாத உறவுகளையும் வந்து கொடுத்துரும். சிலருக்கு தகாத உறவுகளை பிரித்து விடுறது கூடிய வேலையும் செய்யும். 7ல் சூரியன் வேற இருக்கார், அவர் 12ஆம் அதிபதி 7ல் தானே இருக்கார். அவரும் அந்த கணவன் மனைவி உறவில் தான் பிரச்சனை பண்ணுவார். அதாவது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வந்து அந்த சூரியன் வந்து ஏற்படுத்துவார். அதே மாதிரி மனைவி வெளியில் செலவு, கணவன் வகையில் செலவு, அவங்கள கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலைகளையும் சூரியன் வந்து உருவாக்க தான் செய்வார். புதன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி தான், அவர் நீச்சமாக தான் இருக்கார். பொதுவாக 10ஆம் அதிபதி நீச்சம் பெறக்கூடாது. 10ஆம் அதிபதி நீச்சம் பெறபோது மாமியார் கூட பகை வரலாம், அல்லது மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி நீச்சம் பெற்றாலே அந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் அவர் வந்து வக்ரகதியில் பங்குனி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு வந்துடுவார் புதன் பகவான். அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் பங்குனி 4க்கு அப்புறம் நமக்கு சுளுக்கு பிடிப்பு, இந்த நரம்பு பிடிப்பு, ஸ்கின் அலர்ஜி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான நோய் நொடி வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். சுக்கிரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தனாதிபதி தான். தனாதிபதி நல்லா தான் இருக்கார். தனாதிபதி நல்லா இருந்தாலே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு பணம் வரும். அப்போ வர வேண்டிய பணமும் வரலாம், எதிர்பார்த்த பணமும் வரலாம், வராத சம்பளம் கூட வந்துடும். உங்களுக்கு யாராவது தராமல் இருந்துச்சுன்னா தர வேண்டிய பணத்தை தரலாம், பேங்கில் லோன் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் சிறப்படையும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவு மட்டும் கொஞ்சம் பகையாகும், அல்லது அவங்களோட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து உருவாயிரும். அதே மாதிரி உங்களுடைய அந்த கணவன் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அரசாங்க தொடர்புடைய காரியங்களை செய்யணும்னு தோணும். ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டில் போய் கேட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு தோணும், செய்ய முடியும், உதவிகள் வேணாலும் கிடைக்கும்.
அதே மாதிரி அவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கெல்லாம் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் கூட கிடைக்கிறதுக்குடைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. சிலருக்கு கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட் மாதிரியெல்லாம் ஏதாவது கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் கூட இந்த காலத்தில் வந்து இருக்கதாங்க செய்யுது. பொதுவாக எடுத்துக்கிட்டால் கன்னிராசிக்காரவங்களுக்கு கிரகநிலை அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் நடந்து மிக மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.